வணக்கம். இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்தால் நீங்கள் ஒருபோதும் வெளியேற முடியாது. இது பாகிஸ்தான் மற்றும் சீனாவிற்கு இந்தியா விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை. இந்தியப் பெருங்கடல் பிராந்தியம் தற்போது உலகின் மிக முக்கியமான பாதுகாப்பு மையமாக மாறியுள்ளது. இந்தியா தனது கடல்சார் பாதுகாப்பில் முன்பை விட இப்போது அதிக உறுதியாக உள்ளது. நவீன போர்க்கப்பல்கள் மற்றும் அதிநவீன கண்காணிப்பு அமைப்புகள் எந்த நேரமும் தயார் நிலையில் உள்ளன. இந்திய கடற்படை தனது எல்லைகளை வலுவாக காத்து வருகிறது. இந்தியப் பெருங்கடல் பகுதியில் இந்தியாவின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தனது பிரத்யேக பொருளாதார மண்டலத்தை எவ்வித அச்சுறுத்தலும் இன்றி பாதுகாக்க இந்தியா பல்வேறு புதிய உத்திகளை பயன்படுத்தி வருகிறது. இந்தோ பசிபிக் பிராந்தியம்தான் தற்போது உலகளாவிய அதிகார மாற்றத்தின் மையமாக உள்ளது. இந்த பகுதியை யார் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்களோ அவர்களே உலகின் எதிர்காலத்தை தீர்மானிப்பார்கள் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள். சீனாவின் வளர்ந்து வரும் கடற்படை பலம் மற்றும் அதன் ஆக்கிரமிப்பு போக்கு இந்தியாவிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிராந்தியத்திற்கே பெரும் சவாலாக உள்ளது. சீனாவின் நகர்வுகளை இந்தியா மிக நெருக்கமாக கண்காணித்து வருகிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தானின் கடற்படை நடவடிக்கைகளையும் இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. எல்லையில் நடக்கும் எவ்விதமான தேவையற்ற அசைவுகளுக்கும் தகுந்த பதிலடி கொடுக்க இந்திய கடற்படை எப்போதுமே தயாராக உள்ளது. உலகளாவிய அதிகாரப் போட்டி இப்போது தரைப்பகுதியிலிருந்து கடல் பகுதிக்கு மாறியுள்ளது. குறிப்பாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் சூழல் இந்தியாவின் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமானது. இந்தப் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட இந்தியா முயல்கிறது. இந்த பிராந்தியம் உலகின் மிக முக்கியமான வர்த்தகப் பாதைகளை கொண்டுள்ளது. இதன் பாதுகாப்பே உலகப் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகும். சீனா போன்ற நாடுகளின் தலையீடு இந்த வர்த்தகப் பாதைகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையலாம். உலகின் பெரும்பாலான எரிசக்தி மற்றும் சரக்கு போக்குவரத்து இந்த பாதைகள் வழியாகவே நடைபெறுகிறது. அதனால் இந்த பாதைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது இந்தியாவின் மிக முக்கியமான தேசிய கடமையாக உள்ளது. இதன் முக்கியத்துவம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. கடல் பரப்பிற்கு மேல் இருப்பதை விட நீருக்கடியில் உள்ள பகுதியை யார் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்களே உண்மையான பலம் கொண்டவர்கள். நீருக்கடியில் நடக்கும் ஒவ்வொரு ரகசிய நகர்வையும் கண்டறிவது நவீனப் போரின் அடிப்படைத் தேவையாக உள்ளது. நீருக்கடியில் நடக்கும் நகர்வுகள் மிகவும் ரகசியமானவை மற்றும் ஆபத்தானவை. எதிரி நாடுகளின் நீர்மூழ்கிக் கப்பல்கள் எங்கு இருக்கின்றன என்பதைக் கண்டறிவது ஒரு பெரும் சவாலாகும். இதற்காக இந்தியா அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகிறது. இந்தியா தனது நீர்மூழ்கிக் கப்பல் படையை நவீனமயமாக்குவதில் மிகத் தீவிரமாகச் செயல்பட்டு வருகிறது. கல்வாரி வகை நீர்மூழ்கிக் கப்பல்கள் எதிரி நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளடுகின்றன. இவை மிகவும் அமைதியாகச் செயல்படக்கூடியவை. கடற்படை தலைமையகம் 24 மணி நேரமும் கடல்சார் நிலையை உன்னிப்பாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. செயற்கைக்கோள் தரவுகள் மற்றும் ரேடார் அமைப்புகள் ஒருங்கிணைக்கப்பட்டு எவ்வித அச்சுறுத்தலுக்கும் உடனடி பதிலடி கொடுக்க தயார் நிலையில் உள்ளன. இந்தியா தனது நட்பு நாடுகளுடன் இணைந்து கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்து வருகிறது. குவாட் போன்ற அமைப்புகள் மூலம் ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுடன் இணைந்து கூட்டு நடவடிக்கைகளை இந்தியா முன்னெடுத்துச் செல்கிறது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் இந்தியாவின் மிக முக்கியமான மூலோபாய பலம். இவை ஒரு மூழ்காத விமானம் தாங்கி கப்பலாக செயல்பட்டு மலாக்கா நீரிணை வழியாக வரும் கப்பல் போக்குவரத்தை எளிதாக கண்காணிக்க உதவுகின்றன. எதிர்கால கடல்சார் பாதுகாப்பு என்பது ஆளில்லா நீர்மூழ்கிகள் மற்றும் ட்ரோன்களைச் சார்ந்து இருக்கும். இந்தியா ஏற்கனவே இத்தகைய நவீன தொழில்நுட்பங்களை தனது கடற்படையில் இணைக்கத் தொடங்கிவிட்டது. இது நமது கண்காணிப்புத் திறனை பல மடங்கு உயர்த்தும். சுருக்கமாகச் சொன்னால் இந்தியக் கடலில் அமைதியை விரும்புபவர்கள் எப்போதுமே வரவேற்கப்படுவார்கள். ஆனால் இந்தியாவின் பொறுமையைச் சோதிப்பவர்களுக்கும் அத்துமீறுபவர்களுக்கும் இனி இங்கு இடமில்லை. ஒரு வலுவான இந்தியா கடலிலும் உறுதியுடன் நிற்கிறது. நன்றி. தேசத்தின் இறையாண்மையைக் காப்பதில் இந்திய கடற்படை ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது. இந்திய கடல் எல்லைகள் எப்போதும் பாதுகாப்பாகவே இருக்கும். ஜெய் ஹிந்த்.